தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பராசக்தி இந்த டீசர் கட் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஏகப்பட்ட கேள்வி இருந்துச்சு. எஸ்கே வந்து கம்ஃபர்ட் ஜோன்ரா படம் பண்ணிட்டு இருக்காரு. யாரா சொன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல படம் பண்ணிட்டு இருக்காருன்னு. பராசக்தி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லுக்குனா இதாண்டா லுக்கு, இனி நான் தான்டா அப்படின்னு நிறைய டயலாக் வந்து இந்த டீசர் சொல்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஆக்சுவலா நிறையா, அதாவது அதர்வா அவர்களுடைய லுக் வருது. இந்த பக்கம் பார்த்தா ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவியோடைய லுக் வருது. ஸ்ரீலீலாவோட என்ட்ரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கட்டா வருது. அப்போ எஸ்கே எங்கடா அப்படின்னு பார்க்கும்போது எஸ்கே வந்து அப்படியே ஒரு ஜோல்னா பைய போட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர்ல பெருஞ்சேனை தேவை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு சவுட்டிங்கான ஒரு கேரக்டர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, செம்மையான ஒரு அட்டம்ப்டா வந்து எஸ்கேக்கு வந்து இருக்க போகுதுன்றது தெரியுது. ஏன்னா எஸ்கே வந்து ரொம்ப கமர்ஷியலாகவே பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி படங்களே பண்ணிட்டு இருக்காரு. ஆக்டிங் பேஸ்டான படம் பண்ண மாட்டாரே அப்படின்னு வந்து அதிகம் டாக் வந்து போச்சு. அது பார்த்தீங்கன்னா அமரனில் செம்மையான ரிப்ளை கொடுத்துருந்தாரு. அந்த ரிப்ளை பத்தாதாப்பா அவங்களுக்கு, இன்னும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி பராசக்தியில் கொடுத்துருக்காரு. பராசக்தி அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்கும் வந்து சிவாஜி சாரும் கலைஞர் கருணாநிதி ஐயாவும் தான் ஞாபகத்து வருவாங்க. ஏன்னா பராசக்தி படம் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கு. சிவாஜி சார் மாதிரி ஒரு நடிகரை. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய ரைட்டிங் அட்டட்ட எத்தனை காலம் வந்தாலும் ஓடினேன் ஓடினேன் அப்படின்ற அந்த டைலாக் இருக்கணும். அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா டைலாக்கும், அதுவும் நிறையா பொலிட்டிக்கலாகவும் அந்த படம் ரொம்ப அழகாக வந்து பேசியிருக்கும். அந்த படத்துக்கு அவ்வளோ பேர். இனிமேல் பராசக்தி அப்படின்னு சொன்னால் சிவாஜி சாரும் ஞாபகம் வர போகிறாங்க. நமக்கு வந்து ரஜினி சார் ஞாபகத்து வருவார். ஏன்னா சிவாஜி படத்தில் பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இனிமேல் அந்த வரிசையில், அதாவது அந்த படத்தோட சொன்னாங்கப்பா, அந்த வரிசையில் எஸ்கே வர போகிறார் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே இந்த டீசர் கட்டு பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடைக்குதுன்னா, ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்கு களத்தில் இறங்கி அவரும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறாரு. அவர் என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி தான் இந்த கண்டென்ட் வந்து தெரியுது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது அதர்வா. ரொம்ப நாள் கழிச்சு அதர்வா வந்து ஒரு சூப்பரான லுக்கில், அதாவது நம்ம வந்து ரெகுலரான ஒரு அதர்வா தான் நான் இப்போ ரீசெண்டாக அந்த படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்றது தெரியுது. ஸ்டூடெண்ட்லேயே வந்து ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட், அதாவது அடி உத குத்து, ஏன்னா கையில் வந்து ஹாக்கி பேட்டை எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாப்புல. அவரோட லுக் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சம்திங் டெரிஃபிக்காக தலைவன் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கிட்டு வராரு ரவி மோகன். இந்த மனுஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பேக் அப்படின்ற வார்த்தையை சொல்ல விரும்பலை. ஆனால் செம்மையாக ஒரு சம்பவம் வந்து அடுத்தடுத்து படங்களில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பராசக்தியில் கண்டிப்பாக ஒரு மாதிரி ஆஃப் லைட்டில் அவருடைய லுக் வந்து பார்க்கும்போது அவரும் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ரோல் பண்ண போகிறாருன்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி இந்த பக்கம் வந்து எஸ்கே, இந்த பக்கம் அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட ஃபேஸ் ஆஃப் வந்து தெரிக்க போகுது ஸ்க்ரீன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டீசர் கட்டே வந்து இவ்வளோ ஒரு ஹைப்பை கொடுக்குது அப்படின்னா சம்திங் எல்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இந்த கதை வந்து எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மொழி எதிர்ப்பு போரில் வந்து உயிரிழந்த ராசேந்திரன் அப்படின்ற ஒரு மாணவருடைய கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். 1965 வந்து அவர் வந்து இறந்திருக்கிறாரு இந்தி எதிர்ப்பு ஒரு போரில். அந்த கதை தான் இந்த கதையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அதிகமாக டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. சுதா கொங்கரா ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அதில் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம வந்து சூரரை போற்று படத்தை செம்மையான ஒரு பயோபிக்காக இருக்கட்டும், அனதர் ஒன் பயோபிக் வந்து சூரரை போற்று மாதிரி நமக்கு ஒன்று கொடுக்க போகிறாங்களோ அதே மாதிரி அமரனும் ஒன் ஆஃப் த பயோபிக் தான். ஸோ இதுதான் வந்து இந்த டீம் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு பக்கம் வந்து எடுத்தோடனே வந்து வர அந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டு வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டு சம்திங் கோயிங், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இந்த படத்தில் வந்து எஸ்கே வந்து சொல்ல போகிறாரு அப்படின்றது தெரியுது. ஒரு ஒரு செப்பரேட்டாக இந்த கேரக்டர், அதாவது நாளை பின்ன வந்து எஸ்கே வந்து இந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காருன்றத விட இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வந்து அந்த ராசேந்திரன் அப்படின்ற மாணவர் வந்து அந்த 1965 வந்து இறந்துருக்கார்ல, ஒருவேளை இந்த படத்துலையும் எஸ்கே ஃபைனலாக இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா தெரியவில்லை.
படம் எப்படி வருகிறது என்று சுதா கொங்கர் அவர்களிடம் தான் நாம் கேட்க வேண்டும். பட் செம்மையான ஒரு ஒரு படம் வந்து நமக்காக காத்துட்ருக்கு. விஸ்வலாவும் படம் வந்து அதாவது இந்த இந்த கட்லே வந்து செம்மையா வந்து பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு அப்படின்னு தெரியுது. நம்ம பசங்களுக்காகவே ஸ்ரீலீலாவ அங்கேருந்து தெலுங்கு டோலிவுட்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து தெலுங்கும் பேசுகிறாங்க, அதே மாதிரி தமிழும் பேசுவாங்க. இல்லைனா செத்துருப்படா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்காக உண்மையிலே ஏன்னா இந்த படத்தோட போஸ்டர்ஸ் வரும்போதே என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் டாக் இருந்துச்சு. அண்ட் இந்த டைட்டிலுக்கும் நிறையா வந்து அதை எப்படி நீங்கள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போன மாதிரி அங்கே அரசல் பரசலாக பேசியிருந்தாங்க. இந்த படத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக படம் வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே பேசியிருக்க விஷயங்கள் சில விஷயங்கள் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி வேறு நடக்க போகுதுன்னு. ஐயா எஸ்கே மாஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்தடுத்து ரொம்ப கான்சியஸாக இருக்கீங்கன்னு தெரியுது. விஜய் சார் கெரியரில் அவர் கத்தி எப்படி வந்து அவருடைய கெரியரில் வந்து எடுத்தாரோ அது வந்து அவர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த ஒரு கதையை. பட் நான் அது வந்து சமூகத்துக்காக அதாவது எனக்கு பிடிச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினார். அந்த படமும் அதிகமாக மக்கள்கிட்ட வந்து பேசப்படுச்சு இந்த மாதிரி கண்டென்ட்டு. அதே மாதிரி எஸ்கேவும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கின மாதிரி தான் இருக்குது. விஜய் சார் கையில் துப்பாக்கியை கொடுத்ததும் கொடுத்தாரு. இந்த மனுஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாப்லப்பா அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இந்த டீசர் இந்த கிளிம்ஸ் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடவும். நன்றி, வணக்கம். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444